Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா AirDroid Cast அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஃபோன்ல இருந்து கம்ப்யூட்டருக்கு எப்படி ஸ்க்ரீன் காஸ்ட் பண்ணலாம் அண்ட் கூடவே கம்ப்யூட்டர்ல இருந்து மொபைல் டிவைசஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம் இதை பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all browser open பண்ணி searchல AirDroid search பண்ணிக்கலாம். So லிங்கை click பண்ணி official site குள்ள போனோம்னா அங்க நமக்கு products pageல variety of AirDroid products உண்டு. So அதுல நாம இன்னைக்கு யூஸ் பண்ண போறது AirDroid Cast. So click பண்ணி நம்ம official page குள்ள போனோம்னா AirDroid Cast application டவுன்லோட் பண்றதுக்கான டவுன்லோட் லிங்க் உண்டு. ஸோ இங்கே இருந்தும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை டவுன்லோட் பேஜ்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு AirDroid Castோட டவுன்லோட் ட்ராப் டவுன் உண்டு. ஸோ அதில் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு தேவையான டவுன்லோட் ஆப்ஷன் எல்லாமே உண்டு. ஸோ விண்டோஸ்னா விண்டோஸ், மேக் OS அண்ட் மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா Android அண்ட் iOS இருக்குது. ஸோ நீங்கள் AirDroid Cast டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு இப்போதைக்கு விண்டோஸ் தான் தேவை. ஸோ கிளிக் பண்ணி நம்மளுடைய செட்டப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஏன் நமக்கு ஒரு ஸ்க்ரீன் காஸ்டிங் அப்ளிகேஷன் தேவை, எதுக்காக தேவைப்படும்? ஸோ நல்லா கவனிங்க. நாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கோம். ஸோ ரிமோட் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், ஆன்லைன் ப்ரெசன்டேஷன், ஆன்லைன் டீச்சிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஈவன் கேம் ஸ்ட்ரீமிங் நீங்கள் பண்ணணுங்கிற பட்சத்தில் கூட கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் கம்ப்ளீட் பண்ண கையோட செட்டப் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஜஸ்ட் இன்ஸ்டலேஷன் விண்டோவில் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து நாம் செட்டப்பை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் என்ன வெர்ஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து அக்ரி அண்ட் எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ண கையோட AirDroid Cast அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி மொபைல்லையும் ப்ளே ஸ்டோரோ இல்லை ஆப் ஸ்டோரோ யூஸ் பண்ணி AirDroid Cast அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போதைக்கு ப்ளே ஸ்டோர். ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி சர்ச்சில் AirDroid சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ AirDroid Cast அப்ளிகேஷன் அண்ட் அதை பார்த்தோன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ண கையோட AirDroid Cast அப்ளிகேஷனை மொபைல்லையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷனில் வெரைட்டி ஆஃப் கேஸ்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஈவன் உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை வேற ஒரு கம்ப்யூட்டருக்கும் கேஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. பட் என்ன விஷயம்னா ரிசீவ் பண்ணுறதுக்கு, இப்போ என் மொபைலில் இருந்து இந்த கம்ப்யூட்டருக்கு நான் ஸ்க்ரீன் கேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டரில் கண்டிப்பாக AirDroid Cast அப்ளிகேஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் அஃபிஷியல் சைட்லேயே பார்த்தோம்னா ஜஸ்ட் நீங்கள் AirDroid Castோட அஃபிஷியல் சைட்லேயே போய் பார்த்தோம்னா அங்கே வெப்காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்லேயே உங்களுடைய மொபைலில் உங்கள் ஸ்க்ரீன் வந்து கேஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ AirDroid Cast வெப்குள்ளே போனோம்னா அதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு QR கோட் பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஆகிறது உண்டு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய AirDroid Cast அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நாம் அதை ஸ்கேன் பண்ணிக்கலாம். பட் நல்லா கவனிங்க, மொபைலில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா AirDroid Cast அப்ளிகேஷன் இருக்கணும். ஸோ இப்போது மொபைலில் இருக்கக்கூடிய AirDroid Cast அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தோம்னா என்டர் த கேஸ்ட் கோடுன்னு இருக்கு இல்லையா? ஸோ நம்ம கம்ப்யூட்டர் ப்ரௌசரில் தெரிகிற அந்த 9 டிஜிட் கோடை டைரெக்டாக என்ட்ரு பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை மொபைலில் பார்த்தோம்னா நமக்கு அந்த QR கோட் ஸ்கேனர் இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைட்லேயே. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணி டைரெக்டாக நம்மளுடைய அந்த QR கோட், அந்த சிஸ்டம் ப்ரௌசரில் தெரிகிற அந்த கோடை நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்டிங் ப்ராசஸ் முடிஞ்ச கையோட நமக்கு ஸ்க்ரீன் கேஸ்ட் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் பார்த்தீங்கன்னா மொபைலில் கேட்குது. ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் நவ் கொடுத்து ஸ்க்ரீனை கேஸ்ட் பண்ணிடலாம். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரௌசரை யூஸ் பண்ணி நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கும் AirDroid Cast அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் கேஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது, AirDroid Cast அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் டிவைஸ், உங்களுடைய மொபைல் டிவைஸை இங்கேருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்டு. மற்றபடி நார்மலாக வந்து நீங்கள் ப்ரௌசரில் வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பாக வேணுங்கிற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ நார்மலாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அங்கே லேண்ட்ஸ்கேப்புக்கு சேஞ்ச் பண்ணுறீங்கன்னும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும். மற்றபடி 2-வே ஆடியோ ஃபீச்சர் இருக்குது. இன்கேஸ் வந்து நார்மலாக நீங்கள் AirDroid Castக்குள்ளே போனோம்னா உங்களுக்கு மைக்ரோஃபோன் இருக்குது. இப்போ மொபைலில் நீங்கள் எதாவது பேசுகிறீங்க, அது உங்களுக்கு சிஸ்டமில் கேட்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அப்போ அந்த மைக்ரோஃபோன் நீங்கள் என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம்.
ஓகே ரைட். ஸோ எனக்கு இப்போ எக்கோ இருக்குது. ஸோ அதனால் என்ன விஷயம்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலாக நீங்கள் ஸ்க்ரீன் கேஸ்ட் பண்ணும்போது மொபைல்லேருந்து நீங்கள் ஸ்க்ரீன் கேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி கேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது நீங்கள் என்ன மைக்ரோஃபோனில் பேசுகிறீங்களோ அது ரிசீவருக்கும் பார்த்தீங்கன்னா கேட்குறது உண்டு. மற்றபடி கேஸ்டிங் வந்து பாஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரெஸ்யூம் பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். டிஸ்கனெக்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் மொபைலில் நீங்கள் எக்ஸ்மார்க் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரௌசர்லேயே நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் அங்கே உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆப்ஷன் உண்டு. அதை கிளிக் பண்ணியும் தாராளமாக டிஸ்கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய மற்ற கேஸ்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். பட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணும் போதே கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 5 டிவைசஸ் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறதையும் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா WLAN. ஸோ 2 டிவைஸுமே சேம் வைஃபை நெட்வொர்க்கில் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ப்ரீமியம் மெம்பராக இருக்கீங்க, அப்கிரேட் பண்ணியிருக்கீங்கன்னும் போது ரிமோட் நெட்வொர்க், ஐ மீன் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். பட் சேம் வைஃபை நெட்வொர்க்கில் நீங்கள் இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் ஃப்ரீ வெர்ஷனில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் தாராளமாக ஏர்ப்ளே சப்போர்ட் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி ஸ்க்ரீனை மிரர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா கேபிள். ஸோ USB கேபிள் மூலியமாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவைஸை கனெக்ட் பண்ணி தாராளமாக ஸ்க்ரீனை கேஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒயர்லெஸ் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, நமக்கு அந்த QR கோட் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. மொபைலில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா AirDroid Cast அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே நமக்கு ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோட் என்டர் பண்ணியிருக்கு. ஸோ டேரெக்டாக நம்ம ஸ்டார்ட் கேஸ்டிங் கொடுத்துடலாம். ஸோ மொபைல் டிவைஸும் பார்த்தீங்கன்னா சேம் வைஃபை நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் நமக்கு பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கனெக்ட் ஆகிடும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேஸ்டிங் பெர்மிஷன் கேட்டுச்சுன்னா நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக என்ன ஆயிரும், ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு என்ன விஷயம்னா, ஒருவேளை மல்டிபிள் டிவைசஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 டிவைசஸ் நீங்கள் என்ன பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது இங்கே நமக்கு ஓப்பன் நியூ விண்டோ இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி ஒரு நியூ விண்டோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஐ மீன் ஒயர்லெஸ்ஸாவோ இல்லை கேபிளாவோ நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னொரு டிவைஸை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க, இந்த வெர்ஷன் அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ரிமோட் நெட்வொர்க், ஐ மீன் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்லேருந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சேம் நெட்வொர்க்கில் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த தெளிவாக கவனிங்க. வைஃபை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஸ்க்ரீனை கேஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்படி கேஷ் பண்ணிகிட்ருக்கும் போது சிஸ்டமில் இருந்தே உங்கள் மொபைல் டிவைஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் ஒரு வேளை கேபிள் மூலிமா, அடுத்தது எப்படி கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அப்படி கேபிள் மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிருக்கும். பட் வைஃபை மோடில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டேர்ன் ஆன் கண்ட்ரோல் அப்படின்னு கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மொபைலில் அதுக்கான ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வரது உண்டு. ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணி ஸோ அந்த ரிமோட் கண்ட்ரோலை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் எனேபிள் பண்ண கையோட நமக்கு பார்த்தீங்கன்னா த ரெசிபியன்ட் கிளைண்ட் வாண்ட்ஸ் டு கண்ட்ரோல் திஸ் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் உண்டு. அதுக்கான அந்த ஆட் ஆன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ண கையோட ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அது இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் பண்ண கையோட நமக்கு அந்த கண்ட்ரோலிங் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது உண்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஓகே சரி, செட்டிங்ஸ். ஸோ இதில் ஒரு சில ஆக்சஸ் ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் காட் இட். ஸோ AirDroid கண்ட்ரோல் ஆட் ஆன் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ஹலோ. ஓகே, ஸோ ஒன்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ண கையோட இப்போ பார்த்தோன்னா நமக்கு அந்த சிஸ்டமோட இன்டர்ஃபேஸில் பார்த்தோம்னா பேக் வர்றதுக்கு ஹோம் பட்டன் அண்ட் ரீசன்ட் டாஸ்க் என்ன, நோட்டிஃபிகேஷன் சென்டர், ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் போயிடலாம். ஸோ அப்போ நமக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ மொபைல்லேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணல, டைரெக்டாக நம்ம சிஸ்டம்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகே, ஸோ நோட்டிஃபிகேஷன் இங்கேருந்து பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படி கூட நம்ம கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். ஸோ டிவைஸை இப்போ கம்ப்ளீட்டாகவே கண்ட்ரோல் பண்ண முடியுது. பட் என்ன விஷயம்னா, செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா கண்ட்ரோல் மோடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் உண்டு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரீமாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த டச் மோட்லேயும் பார்த்தோம்னா மவுஸ் மோட் வேணுமா இல்லை டச் மோட் வேணுமா அப்படிங்கிறது இங்கேயே நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸ் இருக்குது அண்ட் கண்ட்ரோல் மோட்கான செட்டிங்ஸ் இருக்குது. கேபிள் மூலிமா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரேம் ரேட்டோட வேணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த செட்டிங்ஸை ரீமாடிஃபை பண்ணிக்கலாம்.
அண்ட் அதே மாதிரி 2-way ஆடியோ ஃபீச்சர் இருக்குது. ஸோ கேஸ்ட் பண்ணுறவங்க என்ன பேசினாலும் சரி, இல்லை ரிசீவர் என்ன பேசினாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆடியோவை ஈஸியாக ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு கேபிள் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஸோ யூஎஸ்பி கேபிள் மூலியமாக நம்ம கேஸ்ட் பண்ண போகிறோங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மொபைலில் இருக்கக்கூடிய யூஎஸ்பி டீபக்கிங் பார்த்திங்கன்னா எனேபிள் பண்ணியிருக்கணும். ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மொபைலோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அங்கே பார்த்தோம்னா நமக்கு சர்ச்சில் முதல்ல நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணியிருக்கணும். எனேபிள் பண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக யூஎஸ்பி டீபக் என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணிக்கலாம். டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணலைங்கிற பட்சத்தில் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பில்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே பில்ட் நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உண்டு. அதை ஓப்பன் பண்ணி பில்ட் நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு 7 டைம்ஸ் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அப்போது உங்களுக்கு அந்த டெவலப்பர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிரும். நமக்கு ஏற்கனவே எனேபிள் பண்ணி இருக்கிறதுனால டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், யூஎஸ்பி டீபக் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை எனேபிள் பண்ணி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதை எனேபிள் பண்ணி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதை கேஷ் பண்ண முடியும். ஒன்ஸ் இதெல்லாம் எனேபிள் பண்ணி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கேபிள் என்ன பண்ணுங்கள், மொபைலில் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ண கையோட இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே கேபிள் போயிடலாம். ஸோ கேபிள் ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னா அண்ட் ஃபோன்லேயும் பார்த்தோம்னா நமக்கு அலோவ் டீபக்கிங் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அலோவ் கொடுத்துடலாம். ஸோ அப்போ நமக்கு ஜஸ்ட் அவைலபிள் டிவைஸ் நம்ம கிளிக் பண்ணி ரீட்ரை, அப்போ நமக்கு கேஸ்டிங் பார்த்திங்கன்னா பக்காவாக எனேபிள் ஆகிடும். ஸோ கேபிள் மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இன்னுமே பார்த்திங்கன்னா கேஸ்டிங் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் கூடவே கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எனேபிள் பண்ணியிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணும் போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது, அந்த கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஆட் ஆன் மூலியமாக தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். நார்மலாக நீங்கள் யூஎஸ்பி கேபிளை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே எனேபிள் பண்ணி தான் இருக்கும். அண்ட் மற்றபடி ஸ்க்ரீன் ஆன் அண்ட் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆஃப் ஆகி அண்ட் மறுபடியும் கிளிக் பண்ணும்போது அது ஆன் ஆகிறது உண்டு. நார்மலாக ஸ்க்ரீன் ஆஃப் அண்ட் ஆன் ஆகிறது உண்டு. ஜஸ்ட் நம்ம இதை ஃபுல் ஸ்க்ரீனில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக இங்கேருந்து. லைக் நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு மொபைலில் எங்கே எக்ஸல் இருக்குது, ஓகே யூட்டிலிட்டி அண்ட் அதில் எக்ஸல். ஓகே, ஸோ இதையும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி தேவை. பட் என்ன விஷயம்னா, நார்மலாக வந்து நீங்கள் மொபைலில் வந்து நீங்கள் லேண்ட்ஸ்கேப் வைக்கிறீங்க அப்படின்னும் போது அது உண்மையிலே நல்லாயிருக்கும். ஓகே, பிகாஸ் நீங்கள் இங்கே ரொட்டேட் பண்ணுறத விட மொபைலில் நீங்கள் லேண்ட்ஸ்கேப் அப்படி மாற்றிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் ஈஸியாக தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் மற்றபடி நார்மலாக நீங்கள் எதாவது டைப் பண்ணணுங்கிற பட்சத்தில் ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் நார்மலாக நீங்கள் எதாவது அழிக்கிறதுனா பார்த்தீங்கன்னா கீபோர்ட்லேருந்து அழிக்க முடியுது. பட் டைப் பண்ணணும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இந்த இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான், மற்றபடி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பக்காவாக இருக்குது. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேபிளில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோங்கிற பட்சத்தில் iOS அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனி ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ iOSன்னும் போது நார்மலாக இமேஜோட குவாலிட்டி உங்களுக்கு எப்படி தேவை அண்ட் அதே மாதிரி ஃப்ரேம் ரேட் எந்த லெவலில் வேணுங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம். ஆண்ட்ராய்டு அப்படின்னும் போது உங்களுக்கு இமேஜோட குவாலிட்டி எந்த அளவுக்கு தேவை அண்ட் ஃப்ரேம் ரேட் அந்த கவுண்டே கொடுத்துருக்கு. ஸோ அதனால் அப்படி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே ஆட்டோ ஷேர் ஆப்ஷன் இருக்குது, வேணுன்னா நீங்கள் தாராளமாக எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஃபைனலாக டிவைசஸில் பார்த்தோம்னா என்னென்ன டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற லிஸ்ட் உண்டு. ஸோ அதை ட்ரஸ்டட் இல்லையா அப்படிங்கிறது அது நீங்கள் மார்க் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஒருவேளை மொபைல் கேம்ஸ் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி ஸ்க்ரீன் பண்ண போகிறீங்கன்ற பட்சத்தில் தாராளமாக அதையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். பட் கண்ட்ரோல்ஸ்னு வரும்போது மொபைலிருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது தான், கண்டிப்பாக நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஆல் ரைட், ஸோ AirDroid Cast அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் தேவைக்கு ஏற்ற பேக்கேஜை நீங்கள் தாராளமாக இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மற்ற அப்ளிகேஷனை கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.